ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு மக்காந்தி அல்வா செய்ய போகிறேன். இந்த மக்காந்தி அல்வா ஒரு முறை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வேறு எந்த அல்வாவையும் நீங்கள் விரும்ப மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம ரவையை அரை கப்பு போட்டுக்கலாம். அதாவது 100 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். இதில் 1 கப்பு பால் ஊற்றிக்கலாம். காய்ச்சின பால் தான் நான் ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுங்க, கட்டி இல்லாமல் கலந்து விட்டு இதை நம்ம ஒரு 5-10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சு நெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதில் நம்ம முந்திரி திராட்சைலாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒரு கை அளவுக்கு இருக்கும் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டு வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதில் இந்த நெய்யிலே இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். ஏற்கனவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். இப்போ நான் 5 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நம்ம இதுவும் பத்தலைன்னா நம்ம அல்வாவை கிண்டிட்டு இருக்கும்போது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய்யில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது 1/4 கப்பு சர்க்கரை, அதாவது 50 கிராம். இப்போ இதை நான் நெய்யிலே நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி கரைஞ்சிரும். பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்ச ரவையும் பாலும் இருக்குது இல்லைங்களா, அந்த மிக்சரை எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கை விடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா அடிப்பிடிச்சிரும். நல்லா அந்த நெய் இதோட நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், நல்லா திரண்டு வந்திருக்கு. இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகணும். நமக்கு இப்போது தேவைன்ற அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி பருப்பை நம்ம இப்போது போட்டு கலந்துக்கலாம். கலந்துட்டு கொஞ்சம் திக்காகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சுன்னா நம்ம நெய் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம், தப்பு இல்லை. எண்ணெயிலையும் செய்யலாம், நெய்யில் தான் செய்யணும்னு இல்லை, எண்ணெயில் கூட செய்யலாம். நான் இப்போ கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். ஏற்கனவே 5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இது நல்லா கிண்டி விட்டுட்டு கடைசியாக நம்ம ஏலக்காய் பொடியை நல்லா அரைச்சிருக்கேன். நான் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க, அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இது கார்னிஷிங்காக நான் நட்ஸ் எல்லாம் போடுறேன். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்புலாம் நல்லா கீறிட்டு நல்லா உடச்சி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மக்காந்தி அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மக்காந்தி அல்வாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.